இந்த விஷயங்களா இருந்தா கண்டிப்பா செய்வன் இருக்கா அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயா அவங்க வீட்டுல வந்துட்டு சில விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னேன்ல, உதாரணத்துக்கு இப்ப சொன்னேன்ல. உங்களுக்கு இந்த துஷ்ட சக்திகள் இந்த மாதிரி அமானுஷ்யம் பேய்கள் பார்த்த அனுபவம் இருக்கா? எத்தனையோ இருக்கு ஐயா, எத்தனையோ இருக்கு, எத்தனையோ பார்த்துருக்கோம் நம்ம. சரிங்களா? பாக்குறீங்களா நீங்க? இப்ப உயிர் நண்பன் நீங்க இழந்துட்டீங்க. இது ஆமாவா இல்லையா? உண்மை நீங்களே சொல்லுங்க. வெத்தலை பாக்கல தெரியுது எனக்கு, மை போட்டு பார்க்கும் போது. சில பேர் மோகினி பிசாச்சு பிடிச்சிடும். அது ஆண் மோகினி இருக்கு, பெண் மோகினி இருக்கு, திருநங்கை மோகினி கூட இருக்கு. அந்த மோகினி பிசக்தி பிடிச்சாலும் கூட கல்யாணம் கூட வேணாம்னு சொல்லுவாங்க. 35 வயசு வந்தாலும், 40 வயசு வந்தாலும், 32 வயசு வந்தாலும் கல்யாணக்கும் நிறைய பேருக்கு நடக்காது. ஸ்ரீ வராய் டிவி நேயர்கள் அனைவருக்கும் வணக்கம். நான் உங்க ஜித்து. இன்னைக்கு நம்ம கூட ஒரு ஸ்பெஷல் கெஸ்ட் இருக்காங்க. ஆதிவாசி குருஜி துர்காராஜ் இருக்காங்க. வணக்கம் சார். வணக்கம் ஐயா. எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கேன். நல்லா இருக்கீங்களா? சூப்பரா இருக்கேன். எனக்கு இங்க பார்க்கும்போதே கொஞ்சம் ஒரு பய உணர்வு வந்துருச்சு. ஏன்னா இங்க பாத்தீங்க அப்படின்னா கடவுளோட போட்டோ இருக்கு, 90s கிட்ஸுக்கு பயம் வத்துற அம்மனோட ஸ்டாச்சு இருக்கு. எனக்கு உங்களை பார்க்கும்போதே உங்களோட லுக்கும் பயப்படுத்துது. நீங்க எனக்கு எதுவும் பண்ணிட மாட்டீங்களா? உங்களுக்கு நான் எதுவும் பண்ண மாட்டேன் ஐயா. யாருக்குமே எந்த விதமான கெட்டதும் நான் பண்ண மாட்டேன். நல்லது பண்றதுதான் நான் உட்காந்துருக்கேன் இங்க. சரிங்களா ஐயா? நமக்கு தெரிஞ்சது பண்ணணும். சரிங்களா? யார் எந்த பிரச்சனைகள் இருந்தாலும் கூட பண்ணணும். இதெல்லாம் போட்டோஸ் எல்லாம் இருக்குன்னா தெய்வம், தெய்வ பக்தி, தெய்வத்தோட தான் நம்ம வேலை பண்றோம். சரிங்களா? கெட்டதோட நம்ம வேலை பண்ணல. எங்க ஐயப்பனோட மாலை போட்டிருக்கீங்க. அந்த ஐயப்பனோட துணையா இருக்காரு உங்களுக்கு. அந்த ஐயப்பனோட ஆசீர்வாதமே உங்களுக்கு எப்போதுமே இருக்கும். சரிங்களா ஐயா? நல்லது பண்றதா நம்ம இருக்கோம் ஐயா. நம்ம எல்லாம் ஆதிவாசி. சரிங்களா ஐயா? ஆதிவாசி மக்கள் காட்டுவாசின்னு சொல்லுவாங்க ஐயா. நம்ம வந்து ஒரு ஸ்டெப் எடுத்தா நல்லதுக்காக தான் ஒரு ஸ்டெப் எடுக்கணும். கெட்டதை நம்ம பண்ணக்கூடாது. நல்லது பண்ணாதான் இந்த வாழ்க்கை சந்தோஷமா இருக்கும். ஆமாவா இல்லையா? கண்டிப்பா. இங்க நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா நிறைய பிரச்சனைகள் இருக்கு. இப்ப கந்திஷ்டி பிரச்சனை, செய்வினை, இந்த மாதிரி நிறைய விஷயங்கள் இருக்கு. உங்ககிட்ட என்ன பிரச்சனைக்காக அதிக பேர் இதுதான் என் பிரச்சனைன்னு சொல்லிட்டு வராங்க. எத்தனையோ பிரச்சனைகளை பத்தி வராங்க. கந்திஷ்டி பிரச்சனைகள் இருக்கு நிறைய பேருக்கு, அதை பத்தி வராங்க. சைவனை மெயினா வந்துட்டு சைவனை தான். வீட்டுல சந்தோஷம் இல்லை சொல்றாங்க, மனசாந்தி இல்லை சொல்றாங்க, கல்யாணம் ஆகலைன்னு சொல்றாங்க, எதோ என்னென்ன பிரச்சனைகள் சொல்றாங்க. அதுக்கெல்லாம் நம்ம கிட்ட வராங்க. சரிங்களா ஐயா? அதுக்கெல்லாம் நம்ம வந்த உடனே அவங்க பேருல அஞ்சனம் போட்டு, வெத்தலை பாக்கல மை போட்டு பார்த்தாலே அவங்க ப்ராப்ளம் என்ன, அவங்க கஷ்டம் என்ன, அவங்க விதானம் என்ன எல்லாமே தெரியும். அதை பார்த்துட்டு தான் அவங்களுக்கு எது இருந்தாலும் நம்ம பண்ணி கொடுத்துருவோம் ஐயா. நீங்க வெத்தலை பாக்கு வச்சு பண்ண முடியும்னு சொல்றீங்க. ஏன்னா நிறைய பேர் நான் பார்த்திருக்கேன். சில பேர் சொல்லுவாங்க, இப்போ நான் என்ன வச்சு நான் உங்ககிட்ட கேட்கலான்னு இருக்கேன். கண்டிப்பாயா. இப்போ என்ன வச்சு சொல்ல முடியுமா? எனக்கு என்ன பிரச்சனை இருக்குன்னு உங்களால சொல்ல? கண்டிப்பா சொல்லலாம் ஐயா, கண்டிப்பா சொல்லலாம். அதை பத்தி ஒன்னும் கவலைப்பட வேண்டாம், கண்டிப்பா சொல்லிடலாம். பார்க்கலாமா? பார்க்கலாம் ஐயா. உங்க பேர் ஐயா? ரஞ்சித் குமார். ரஞ்சித் குமார். என் கண் பாருங்க ஐயா, என் கண் பாருங்க. ரஞ்சித் குமார் உங்க பேரு? நல்ல பேரு, நல்ல பேர் ஐயா. நல்லவர் நீங்க. 10 பேர் ஹெல்ப் பண்றவருக்கான 10 பேர் கெடுதல் பண்றவர் இல்லை. ஆனா கண் திருஷ்டி அதிகமா இருக்கு. திருஷ்டின்றது பயங்கரமான திருஷ்டி இருக்கு, சாதாரணமான திருஷ்டி இல்லை. சரிங்களா ஐயா? திருஷ்டி அதிகமா இருக்கு, அது விஷயம். இப்ப நீங்க எனக்கு கண் திருஷ்டி இருக்குன்னு சொன்னீங்க. ஆமா ஐயா. இது தவிர எனக்கு வேற ஏதாவது பிரச்சனை இருக்குன்னு உங்களால ஏதாவது கண்டுபிடிக்க முடியுமா? கண்டுபிடிக்க முடியும் ஐயா. ஏதாச்சும் சம்பவம் ஏதாச்சும் நடந்தது கேக்குறீங்களா நீங்க எனக்கு? சரி சொல்லுங்க. எனக்கு வாழ்க்கையில் நடந்த ஏதாவது சம்பவங்களை பத்தி நீங்க சொல்லுங்க. மனசு கஷ்டமாகாது இல்லை உங்களுக்கு? இல்ல, சந்தோஷம். ஓகே ஐயா. உங்க பேர்ல பார்க்கும் போது ஐயா, ரஞ்சித் குமார் பேர்ல பார்க்கும்போது நமக்கு தெரிஞ்சது நான் சொல்லிடுறேன் ஐயா. சரிங்களா? ஒரு வருஷம் முன்னாடி, ஒரு 2 வருஷம்குள்ள உங்களோட உயிர் நண்பன் நீங்க இழந்துட்டீங்க. இது ஆமாவா இல்லையா? உண்மை நீங்களே சொல்லுங்க. வெத்தலை பாக்கல தெரியுது எனக்கு, மை போட்டு பார்க்கும்போது. இருக்கிறத நான் சொல்றேன், இல்லாத நான் சொல்லல. நீங்க தான் சொல்லணும். இப்ப இல்ல, உண்மைதான். உண்மைதானா? அதுதான் தெரியுது ஐயா. ஓகே. நம்ம கிட்ட வந்துட்டீங்கல்ல, நல்லது மட்டும் கண்டிப்பா பண்ணுவேன், கட்டாயமா நான் பண்ணுவேன். நான் நினைக்கல நீங்க என்னோட நண்பன் இறந்தது நீங்க சொல்லுவீங்க. நான் வேற ஏதாவது சொல்லுவீங்கன்னு நினைச்சேன். ஆனா இருக்கிறத சொல்லணும் இல்ல ஐயா? அதுதான் உங்களுக்கு பெருசு. உங்க நண்பன் தான் உங்க ஃப்ரெண்ட்ஸ். அதுதான் நீங்க நினைச்சது, உங்க வாழ்க்கையில அதுதான் நீங்க நினைச்சது. ஆனா அவரு எல்லாம் ஷேர் பண்றவரு அவரே இல்லை. இப்ப
அதனால நீங்க ரொம்ப கஷ்டப்பட்டீங்க, வேதனைப்பட்டீங்க, எல்லாம் பட்டீங்க. ஆனாலும் மீண்டு வந்துட்டீங்க. அந்த ஐயப்பனோட துணை எப்போதுமே இருக்கும். அந்த முருகப்பெருமாளோட துணை, ஐயப்பனோட துணை எப்போதுமே உங்களுக்கு இருக்கும். இப்போ நிறைய பேருக்கு நான் கேள்விப்பட்ட வரைக்கும் பாத்தீங்க அப்படின்னா செய்வினை அப்படின்ற விஷயம் சொல்றாங்க. நிறைய பேர் வந்து பாத்தீங்கன்னா பயந்துட்டே இருப்பாங்க. தொழில நல்லா வருவாங்க, டக்குன்னு ஆஃப் ஆயிடுவாங்க, வீடெல்லாம் கட்டுவாங்க, அப்புறம் பாத்தீங்க அப்படின்னா இதாயிடுவாங்க. இந்த செய்வினை இருக்கிறத நம்ம எப்படி தெரிஞ்சுக்கிறது? அதை எடுக்கணும் அப்படின்னா உங்ககிட்ட எப்படி வரலாம்? நீங்க என்ன பண்ணுவீங்க? கரெக்ட். நீங்க கேட்கிட்ட கேள்வி நல்ல கேள்வி. சைவனை வந்துட்டு சாதாரணமா இல்லை. சைவனை எத்தனையோ பேருக்கு உலகத்துல இருக்கிறவங்க எத்தனையோ பேருக்கு இருக்கு. எதுக்குன்னா இப்ப வந்து அதுதான் ட்ரெண்ட். இப்ப நடக்கிற விஷயம் அதுதான். அவன் நல்லா இருக்கான், இவன் நல்லா இருக்கான், இவன் போறான், அவன் போறான்னு சொல்லி நினைக்கிறாங்க. சரிங்களா? ஒரு பொறாமை உணர்ச்சி என்ன பண்றாங்கன்னா, சில மந்திரவாதி கிட்ட போவாங்க. கெட்டது பண்ற மந்திரவாதி கிட்ட போயிட்டு ராத்திரி டயத்தில் உக்காந்துட்டு அவங்க ஃபோட்டோ வச்சுட்டு அவங்க பேர் வச்சுட்டு அவங்களோட துணியோ ஏதோ ஒன்று எடுத்துட்டு போயிட்டு பூஜை பண்ணுவாங்க, சைவனை பண்ணுவாங்க. சைவனை பண்ணால் அவங்களுக்கு சில ப்ராப்ளம் வந்துடும். குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதா, அதை பற்றி பண்ணுவாங்க. பிஸ்னஸில் நல்லா இருக்கக்கூடாது, அதை பற்றி பண்ணுவாங்க. புருஷன் பொண்டாட்டி நல்லா இருக்கக்கூடாது, அது பற்றியும் பண்ணுவாங்க. எல்லா விதத்திலும் பண்ணுவாங்க சைவனை. சரிங்களையா? அந்த சைவன் இருக்கிறனால என்ன ஆகும்னா உங்களுக்கு மனசாந்தி இருக்காது, நிம்மதி இருக்காது, தூங்குனா கெட்ட கெட்ட கனவுகள் வரும், அதிகமான பயம் உண்டாகும், சந்தோஷமன்றது இருக்காது. எது எடுத்தாலும் கூட, எது செய்யணும்னு நினைச்சாலும் கூட அது வெற்றி காரியக்கிரமம் இருக்காது. எல்லாம் பின் போய்கிட்டே இருக்கும். சரிங்களையா? 99% நடக்கும், 1%ல போய்கிட்டே இருக்கும். சரிங்களையா? இந்த மாதிரி எத்தனையோ பேர் பாதிக்கப்படுறாங்க, எத்தனையோ பேர் கவலைப்படுறாங்க. நிறைய பேர் கோயிலுக்கு போறாங்க, எங்கே போறாங்க, கோயிலுக்கு போறது நல்லதுதான். சரிங்களா? கோயிலுக்கு போறதுனால ஒன்றும் பிரச்சனை இல்லை. தெய்வத்தை போய் நீங்க கும்பிடணும். தெய்வம் வந்துட்டு டைரக்டா வந்துட்டு யாருக்கு எந்த ஹெல்ப் பண்றது இல்லை. ஒரு மனுஷனோட ரூபத்துல தான் ஹெல்ப் பண்ணுவார் கடவுளை வந்துட்டு. சரிங்களா? அந்த டைம் வரும்போது எல்லாமே கைகூடி வரும். சரிங்களையா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்குங்கிற கூட எனக்கு கால் பண்ணலாம். அவங்க இங்கிருந்தாலும், நம்ம இந்தியாவில் இருந்தாலும், வெளிநாட்டில் இருந்தாலும், நம்ம தமிழ் மக்கள் இல்லாத நாடு இல்லை, எங்க வேணாலும் இருக்காங்க. சரிங்களா? எங்கிருந்தாலும் கூட எனக்கு கால் பண்ணாலே அவங்க போட்டோ பேர் அனுப்பி விட்டாலே அவங்க பேர்ல அஞ்சனம் போட்டு வெத்தலை பாக்கல மை போட்டு எல்லாமே பார்த்து நம்ம எல்லா விஷயம் டக்கு 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 சொல்லிடுவோம். இப்ப நீங்க ஒருத்தவங்க வீட்டுல செய்வினை இருக்கு அப்படின்னா இந்த விஷயங்களா இருந்தா கண்டிப்பா செய்வினை இருக்கு அப்படின்ற மாதிரி ஏதாவது இருக்கா? ஐயா, அவங்க வீட்டுல வந்துட்டு சில விஷயங்கள் நடக்கும். நான் சொன்னேன்ல, உதாரணத்துக்கு இப்ப சொன்னேன்ல, அந்த விஷயங்கள் நடக்கும். அப்புறம் வந்து கெட்ட கனவுகள் வரும். கெட்ட கனவுகள், பயம். வீட்டுல ஏதோ கருப்பா சுத்துற மாதிரி இருக்கும். ஏதோ ஒரு உருவம் கருப்பா சுத்திரமா இருக்கும். அவங்க வீட்டுல ஏதோ ஒன்று வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. ஒரு நாயோ, ஒரு பூனையோ, ஒரு மீன் மாதிரி வளர்த்துக்கிட்டே இருப்பாங்க. அது கூட இறந்து போயிடும். சரிங்களாயா? அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் இருந்தாலும் கூட தெரியும். அது சைவனை ஒன்றே இல்லையா, சைவன் இருக்கு, பில்லி சூரியம் இருக்கு, ஏவல் இருக்கு. ஒரு பொம்மையில ஒன்று எடுத்துட்டு அவங்க வீட்டுக்கு அனுப்பிச்சிடுவாங்க. அது சுத்திக்கிட்டே இருக்கும், அது காதல பேசிக்கிட்டே இருக்கும். நீ இப்படி பண்ணிக்க, இப்படி போ, அப்படி போ, அது செஞ்சுக்க, இந்த ரோடு தாட்டும் போது அப்படியே ஏதோ ஒன்று பண்ணிக்க அப்படின்னு சொல்லி ஏதோ ஒன்று சொல்லிக்கிட்டே இருக்கும். அது ஏவல். சரிங்களாயா? அந்த மாதிரி பிரச்சனைகள் இருக்கு. ஓகே. இப்ப நீங்க வெத்தலை வச்சு நீங்க செய்வினை இது பண்றது ஓகே. இப்ப ஏவி வர்றது இந்த மாதிரி விஷயங்களை எப்படி கண்டுபிடிக்கிறீங்க? அது எப்படி எடுக்கிறீங்க? அது நம்மளோட தெய்வ சக்தி ஐயா. நம்மளோட சக்தி எதுக்குன்னா நம்ம காட்டுவாசி, மலைவாசி. சரிங்களா? எங்களுக்கு ஒண்ணுமே தப்பான விஷயங்கள் தெரியாது. எதுக்குன்னா அந்த தெய்வத்தோட பவர் அதிகமா இருக்கும் எங்களுக்கு. சரிங்களா? அதனால அவங்க வந்தாலே, அவங்க பேர்ல பார்த்தாலே எல்லா விஷயம் தெரிய வரும். அவங்க ப்ராப்ளம் என்ன, கஷ்டம் என்ன, விதானம் என்ன, எதனால இப்படி இருக்காங்க, சரிங்களா, எதனால இப்படி கஷ்டப்படுறாங்க, எல்லா விஷயம் தெரிய வரும். அது தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கு என்ன பண்ணுவோம் நம்ம பண்ணி கொடுத்துக்கிட்டே இருப்போம். இப்போ நிறைய பேருக்கு பாத்தீங்க அப்படின்னா ஒரு பயம் இருந்துகிட்டே இருக்கும். இன்னும் பாத்தீங்க அப்படின்னா நைட்ல ஒரு சத்தம் வருது, பேய் இருக்க மாதிரி இருக்கு அப்படின்னு அவங்கவுங்களே நினைச்சுக்கிற மாதிரி சொல்லுவாங்க. ஆனா சில பேர் சொல்லுவாங்க உண்மையுமே இருக்கு அப்படின்னு. உங்க பாதையில சொல்லுங்க, பேய் இருக்கா இல்லையா? அப்படி இருக்குன்னா எப்படி எல்லாம் தெரிஞ்சுக்கிறது? பேய் இருக்கா இல்லையானது இப்ப தெரிஞ்சது இல்லை அது. சரிங்களா? எத்தனையோ நாட்கள்ல இருந்து எத்தனை நாள்ல இருந்தோ தெரியும் எல்லாருக்கும். சரிங்களா? பேய் இருக்கிறது உண்மைதான். சரிங்களா? கெட்ட சக்தி இருக்கிறது உண்மைதான், தெய்வ சக்தி இருக்கிறது உண்மைதான். சரிங்களா? கெட்ட சக்தி சுத்திக்கிட்டே இருக்கும். சரிங்களா? ஆசை தீராம சுத்திக்கிட்டே இருக்கும். அது யார் உடம்புலோ இப்ப நம்மளோட தைரியத்தை ஒரு கான்பிடன்ஸ் சொல்லுவாங்க, தன்னம்பிக்கை விடுவாங்களோ அவங்களோட உடம்புல போய் சேர்ந்துடும். டக்குன்னு போய் சேர்ந்துட்டு அவங்க கிட்ட இருந்து உடம்புல உக்காந்துட்டு அவங்க பிடிச்சது சாப்பிட்டுக்கிட்டு இருக்கும், பிடிச்சது பண்ணிக்கிட்டு இருக்கும். அவனோட வாழ்க்கையெல்லாம் நாசமாக்கிட்டு இருக்கும். அது மட்டும் அந்த ஆவி மட்டும் சந்தோஷமா இருக்கும். சரிங்களாயா? அந்த பேய் இருக்கிறது உண்மைதான். சரிங்களாயா? பேய் இருக்குன்னா அவங்களுக்கு சந்தோஷமா சாப்பிட முடியாது, சந்தோஷமா தூங்க முடியாது, எது செய்ய முடியாது, கோயிலுக்கு போக முடியாது, கோயிலுக்கு கூட போக முடியாது. கோயிலுக்கு போகலான்னு சொல்லலாம், கோயிலுக்கு போக முடியாது. சரிங்களா? அப்புறம் வந்துட்டு ஒரு மோகினி சக்தின்னு இருக்கும் ஐயா, மோகினி சக்தி. அந்த மோகினி சக்தி கூட பிடிச்சிருக்கும்.
அந்த மோகினி சக்தி பிடிச்சாலும் கூட கல்யாணம் கூட வேணாம்னு சொல்லுவாங்க. 35 வயசு வந்தாலும் 40 வயசு வந்தாலும் 32 வயசு வந்தாலும் கல்யாணக்கும் நிறைய பேருக்கு நடக்காது, சரிங்களா? ஆனா ஏதோ ஒரு சக்தி இருக்கிறனால தான், ஏதோ ஒரு ப்ராப்ளம் இருக்கிறனால தான். அது ஒரு ப்ராப்ளம் இருக்கும், சைவனை பண்ணுவாங்க அவங்க மேல. கல்யாணம் ஆகக்கூடாது, இவங்களுக்கு கல்யாணம் ஆகக்கூடாதுன்னு சொல்லிட்டு சைவனை பண்ணுவாங்க. அந்த சைவனை பண்றதுனால கூட கல்யாணம் என்றது ஆகாது, சரிங்களா? கல்யாணம் என்றது ஆகாது, பாக்கியம் என்றது வராது. எதனால எதுக்கு வயசு வந்திருக்கும், நல்லா சம்பாதிப்பாங்க, நல்லா அழகா இருப்பாங்க, எல்லாம் இருப்பாங்க, ஆனாலும் கூட எனக்கு வேணாம்னு சொல்லுவாங்க. கல்யாணம் அவங்களும் வேணாம்னு சொல்லுவாங்க. பார்த்து வந்தவங்க பொண்ணு பார்க்க வருவாங்க, பையன் பார்க்க வருவாங்க. அவங்க வந்து கூட ஒரு 2 நாள் 3 நாள் சொல்றேன்னு சொல்லுவாங்க, உடனே வேணாம்னு சொல்லிடுவாங்க, சரிங்களா? அந்த மாதிரியும் நடக்கும். ஓகே. இப்போ உங்ககிட்ட வந்து இந்த மாதிரி எனக்கு திருமண தடை இது ஆயிட்டு இருக்கு அப்படின்னு உங்ககிட்ட சொல்லி நீங்க இந்த மோகினி அதெல்லாம் எடுத்த உங்களுக்கான அந்த கண்டிப்பா கண்டிப்பா. ஆனா எல்லாருக்குமே மோகினி பிடிக்கும்னு நான் சொல்ல மாட்டேன். எல்லாருக்குமே மோகினி பிடிக்கும் சொல்ல மாட்டேன். இந்த மாதிரி நீங்க கேட்டீங்கல்ல, இப்ப எல்லாரும் கல்யாணத்துக்காக யாராச்சும் கேட்க வராங்களா, பண்ணீங்களா கேக்குறீங்களா? எத்தனையோ பேருக்கு பண்ணி கொடுத்துருக்கேன், எத்தனை பேருக்கு. சுவாமி எனக்கு 40 வயசாச்சு, 35 வயசாச்சு, எனக்கு இன்னும் கல்யாணம் ஆகல. நான் நல்லா சம்பாதிக்கிறேன், நல்லா இருக்கேன், அழகா இருக்கேன், நல்லா சம்பாதிக்கிறேன், சொசைட்டியில் எனக்கு நல்ல பேர் இருக்குது, ஆனாலும் எனக்கு சரின்னு சொல்கிறாங்க, பார்க்குறான்னு சொல்கிறாங்க, சரி இன்னைக்கு நல்லா இருக்குன்னு சொல்கிறாங்க, திருப்பி உடனே நெக்ஸ்ட் நாள் 2 நாள் கழிச்சிட்டு எங்களுக்கு வேணான்னு சொல்கிறாங்க. அது என்ன ப்ராப்ளம் சுவாமி பார்த்தா, அவங்க பேரில் அஞ்சனம் போட்டால் பார்த்தாலே அது தோஷம் இருக்கா. சில பேருக்கு தோஷம் இருக்கும், நாகதோஷம் சொல்லுவாங்க, சர்ப்ப தோஷம். சில பேர் சர்ப்ப தோஷம் இருக்கும், சரிங்களா? சில பேருக்கு வந்துட்டு சாபங்கள் இருக்கும், சாபங்கள், பூர்வ ஜென்ம சாபங்கள் சொல்லுவாங்கல்ல, அந்த மாதிரி சாபங்கள் இருந்தாலும் கல்யாணம் ஆகாது. சில பேருக்கு வந்து சைவனை பண்ணுவாங்க, சரிங்களா? அது ஒரு விஷயம், சரிங்களா? மோகினி, சில பேர் மோகினி பிசாச்சு பிடிச்சிடும். அது ஆண் மோகினி இருக்கு, பெண் மோகினி இருக்கு, திருநங்கை மோகினி கூட இருக்கு. எத்தனை மோகினிகள் இருக்கும். அது சக்திகள், பல சக்திகள், அது துஷ்ட சக்திகள். அதுக்கு நம்ம தெய்வ சக்தி அனுப்பிட்டு அது என்னென்ன பண்ணணுமோ அதெல்லாம் எடுத்துட்டு சரி பண்ணிட்டு நல்ல விதமா நம்ம பண்ணி கொடுப்போம். இப்போ நீங்க அமானுஷ்யத்தும் பேய்களை நிறைய முறை பார்த்திருக்கீங்கன்னு சொல்றீங்க, கேட்கும்போது பயமா தான் இருக்கு. உங்களுக்கு முதல் முறை பார்த்த அந்த அனுபவத்தை பத்தி சொல்லலாமா? சொல்லலாம். அதை பற்றி ஒன்றும் கவலைப்பட வேண்டாம், சொல்லலாம், சரிங்களா? என்னோட அனுபவத்தை நான் என்னோட ஃபியூச்சரில் நான் பார்த்தது சில விஷயங்கள், நிறையா விஷயங்கள் பார்த்துருக்கேன். நிறைய பேர் பேய் பிடிச்சவங்க நம்மக்கிட்ட வந்தாங்க, வந்த உடனே அது என்னென்ன பண்ணியிருக்கோ அதெல்லாம் இருக்குது, சரிங்களா ஐயா? நம்மக்கிட்ட வந்தாங்க ஒருத்தவங்க, பொண்ணு தான், சின்ன பொண்ணு, ஒரு 15 வயசு அப்படி இருக்கும், சரியா? எங்கேயோ போயிட்டு வரும்போது, 4 ரோட்டில் எங்கேயாச்சும் போயிட்டு வரும்போது, ஸ்கூலுக்கோ காலேஜுக்கு போயிட்டு வரும்போது அந்த பொண்ணு மேலே வந்துருச்சு பிசாசி ஒன்று வந்துருச்சு. வந்துட்டு கிட்ட ஒரு 2 மாதம் 3 மாதம் அப்படியே இருந்துச்சு. அவங்க கோயிலுக்கு போகிறாங்க, இங்கே போகிறாங்க, யார் என்னென்னு சொல்கிறாங்களோ அதெல்லாம் செய்கிறாங்க, ஆனாலும் போக மாட்டுது. ஒரு நாள் டக்குன்னு என்னை பற்றி யாரோ சொல்லியிருக்காங்களா, அவங்க வந்தாங்க நம்மக்கிட்ட, நம்ம ஆஃபீஸ்க்கு வந்தாங்க. வந்த உடனே உட்கார வச்சுட்டு, அது உள்ளே வரல, ஒரு மந்திரத்தால் தான் வர வச்சுட்டேன். யார் என்னன்னு கேட்டால் சில பேர் சொல்லிவிட்டு, இப்படி ஆயிருக்கு என்னோட வாழ்க்கையில், இப்படி ஆயிருக்கு, என்னை காதலிச்சினவர் ஒருத்தவர் ஒரு விதமாக பண்ணிவிட்டு நான் இறந்துட்டேன், ஆசை தீராமல் இறந்துட்டேன், இது இந்த பொண்ணு பிடிச்சிருக்கேன், இந்த பொண்ணோட உடம்புல வந்துட்டு அவங்கள பழி வாங்கணும்னு சொல்லி நினச்சேன் நான் சொல்லிச்சு. அம்மா சின்ன பொண்ணு, இந்த பொண்ணு உனக்கு எவ்வளோ வயசு இருக்குமானா, எனக்கு ஒரு 30 வயசு 35 வயசு இருக்கும் சொல்லுது, சரியா? அந்த மாதிரி பண்ணக்கூடாதம்மா, இப்போ சின்ன பொண்ணு பிடிச்சிட்டு அப்படி பண்ணக்கூடாது, இன்னும் யார் பண்ணியிருக்கானோ அவங்ககிட்ட போயிட்டு நீ ஏதாச்சும் பண்ணணுமா, அது பண்ணுறது கூட தர்மம் இல்லைம்மா, நீ இறந்துருக்க, அது உயிரோடு இருக்கிறவங்க இன்னும் ஏதாச்சும் பண்ணுறது தர்மம் இல்லைம்மா சொல்லிட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ அவங்களை உட்கார வச்சுட்டு பூஜைகள், அவங்க வீட்டில் போயிட்டு பூஜைகள் பண்ணிட்டு, நம்ம கோயிலில் சாமி கோயிலுக்கு கூட்டு வந்துட்டு பூஜைகளை பண்ணிட்டு அவங்களுக்கு சரி பண்ணியிருக்கோம். இப்போ இந்த மாதிரி துர்சக்திகள் இந்த மாதிரியான விஷயங்கள் பண்ணும்போது உங்களுக்கு ஏதாவது பாதிப்புகள் ஏதாவது ஏற்பட்டிருக்கா? இருக்கும் ஐயா, சில விஷயங்கள் இருக்கும். எதுக்குன்னா, எங்களுக்கு வந்துட்டு சில சக்திகள் சாதாரணமாக சக்தியில் இருக்காது, சரிங்களா? தெய்வ சக்தி இருந்தாலும் துஷ்ட சக்தி கூட பவர் அதிகமாக இருக்கும், சரிங்களா? அது வரும்போது கூட நம்மளோட உடம்புல கூட அது இதுமாக பண்ணியிருக்கோம். எதுக்குன்னா, அந்த பூஜைக்காக போகும்போது நமக்கு சில ஆக்சிடென்ட் ஆகிற மாதிரி ஏதோ ஒன்று நடக்கிற மாதிரி ஆகும். ஆனால் தெய்வ சக்தி இருக்கல நமக்கு, அந்த தெய்வ சக்தி இருக்கிறனால தான் நம்ம எங்கே இருந்தாலும் யாருக்கு எந்த பிரச்சனை இருந்தாலும் போய்கிட்டே இருப்போம், எதுவுமே யோசிக்க மாட்டோம், போய்கிட்டே இருப்போம், சரி பண்ணிக்கிட்டே இருப்போம், நல்லா இருக்கிற வரைக்கும் நம்ம எது வேணாலும் பண்ணிக்கிட்டே இருப்போம், சரிங்களா ஐயா? அது எங்களோட தண்டைகள் இருக்குது, இதெல்லாம் எங்களோட தண்டைகள். இந்த தண்டைகளை வச்சுட்டு தான் நான் எங்கே போனாலும் போவோம். அப்போ எங்களுக்கு இதுதான் தைரியம். ஓகே. இப்போ நம்ம வாராகி டிவி நேயர்கள் நிறைய பேர் இருக்காங்க, அவங்க வந்து நிறைய வாராகி அம்மனை வழிபடுவாங்க. நிறைய பேட்டிகள் எடுக்கும்போது சொல்றது என்ன அப்படின்னா, வாராகி அம்மனை வழிபட்டு எந்த பிரச்சனையும் வராது, செய்வினை இந்த மாதிரி எதுவுமே அணுகாது அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அதை பத்தி சொல்ல முடியுமா விரிவா? வாஸ்தவம் ஐயா. இப்போ வாராகி அம்மான்ட்டு சாதாரணமான அம்மா இல்லை. வாராகியை வந்துட்டு
இப்போ பங்கார மாதா சரிங்களாம்மா. இப்போ வந்துட்டு அந்த சாமியோ பவர் வந்துட்டு சாதாரணமான பவர் இல்லை சரிங்களா. அந்த பவர் வந்துட்டு அந்த அம்மனை ஒரு உண்மையா அம்மனை கும்பிட்னா அவங்களோட வாழ்க்கை சிறப்பாக ரெடி ஆயிரும், சிறப்பாக ரெடி ஆயிரும் சரிங்களா ஐயா. இது விஷயம். ஓகே. இப்போ நிறைய அந்த காட்டு பகுதிகளில் இந்த மாதிரி நிறைய இடங்களை நான் கேள்விப்பட்டிருக்கிறேன். நிறைய அமானுஷமான பேய்களை நாங்கள் வந்து பார்த்துருக்குறோம் அப்படின்னு நிறைய ஓட்டுநர் நண்பர்கள் வந்து எனக்கு சொல்லியிருக்கிறாங்க. இப்போ நீங்க வந்து நிறைய அமானுஷங்களை நீங்க வந்து இது பண்றீங்க, சார்ட் அவுட் பண்றீங்க. ஏன் அந்த மாதிரி இடங்கள்ல போயிட்டு நீங்க பண்ணக்கூடாதுன்ற ஒரு கேள்வி வருது இல்லையா ஐயா? இப்போ நிறைய இடத்துல போயிட்டு வெளியில போயிட்டு பண்றது கேட்குறீங்க சரிங்களா ஐயா. சில சில சக்திகள் இருக்கும், சில சில சக்திகளை நம்மளோட இடத்துல உட்கார வச்சுட்டு பண்ணாதான் அடங்கும் சரிங்களா ஐயா. சில சக்திகளை வந்துட்டு ஆசத்தீரா சக்திகள் எப்படி இருக்கும்னா பயங்கரமாக ஆக்ரோஷமாக இருக்கும். அதுக்கு எந்தெந்த இடத்துல போயிட்டோ ஒரு கோயிலுக்கு போயிட்டோ ஒரு காட்டில் போயிட்டோ உட்கார வச்சுட்டு அதுக்கு அஷ்ட திப்பந்தனம் சொல்லுவாங்க, 8 திப்பனம் அஷ்ட திப்பந்தனம் போட்டுட்டு அதுக்கு உட்கார வச்சுட்டு பூஜை பண்ணணும். பூஜை பண்ணாதான் அது அடைக்க முடியும், அந்த சக்தியை நம்ம கண்ட்ரோலில் வர வைக்க முடியும் சரிங்களா. அந்த மாதிரி நம்ம பண்ணுவோம் சரிங்களா. ஆனால் நல்லதை தான் பண்ணுவோம், கெட்டதை பண்ண மாட்டோம். நல்லது மட்டும் பண்றது தான், அவ்வளோதான். இப்போ நிறைய நம்ம ஆடியன்ஸ் பாத்தீங்கன்னா நிறைய வேற ஒரு ஊர்ல இருந்து பாத்துட்டு இருக்கலாம். இப்போ அவங்களுக்கு நிறைய பிரச்சனை கூட இருக்கலாம். இப்போ அவங்க உங்களுக்கு ஃபோன் பண்ணி சொல்றதால அவங்க போட்டோவும் அவங்களோட பேரும் சொல்றதுனால எப்படி அவங்களோட பிரச்சனையை தீர்க்க முடியுது? அதான் இப்ப நம்மளோட சேனல் பாக்குறவங்க பார்ப்பாங்க. தமிழ் மக்கள் எத்தனையோ மக்கள் இருக்காங்க, இங்கே இருக்காங்க, வெளிநாட்டுல லண்டன், அமெரிக்கா, கனடா, ஆஸ்திரேலியா, சிங்கப்பூர், மலேசியால எங்கெங்க இருக்காங்க சரிங்களா. அவங்களையும் எனக்கு கால் பண்ணலாம். எங்க இருந்தாலும் கூட எனக்கு கால் பண்ணாலே அவங்க போட்டோ, நான் ஃபர்ஸ்ட் கேட்குறது அவங்களுக்கு ஃபோட்டோ, அவங்க பேர் எனக்கு வாட்ஸ்அப் பண்ணி போட்டால் நான் வெத்தலை பார்க்கல மை போட்டு பார்த்து அவங்களுக்கு எல்லாம் விஷயம் போன்லேயே சொல்லுவேன். டைரெக்டாக வந்து டைரெக்டாக வரலாம், வர முடியாதவங்களுக்கு போன்லேயே சொல்லுவேன். இப்போ வர முடியாதவங்களுக்கு நம்ம பண்ணலாம் சரிங்களா. அவங்க வர முடியாமல் இருந்தா, ஒருவேளை வர முடியாமல் இருந்தால் நம்ம என்ன பண்ணணுமோ அதுக்கு நம்ம பண்ணுவோம் சரிங்களா. அவங்க ஃபோட்டோ பேர் அனுப்பி போட்டாலே நம்ம பார்த்துட்டு பூஜையில் பார்த்துட்டு அவங்களுக்கு இந்தந்த ப்ராப்ளம் பிடிச்சிட்டு இந்தந்த ப்ராப்ளம் இருக்குன்னு சொல்லிட்டு கண்டுபிடிச்சிட்டு அவங்கள பார்த்துட்டு அவங்களுக்கு ஃபோன்லேயே சில மந்திரங்கள், தெய்வ மந்திரங்களோட அதை சால்வ் பண்ணுவோம் சரிங்களா ஐயா. எத்தனையோ பேருக்கு அந்த விதமாக நான் சால்வ் பண்ணியிருக்கேன். ஒருத்தவங்கள 2 பேர் இல்லை, எத்தனையோ பேருக்கு எத்தனையோ நாட்டில் இருந்து கால் பண்ணிட்டு எனக்கு ஃபோன் பண்ணாங்க. வர முடியாதவங்களுக்கு நான் இங்கேயே உக்காந்துட்டு 11 நாள் 15 நாள் 21 நாள் பூஜை இருக்கும், அந்த மாதிரி பண்ணிட்டு அவங்களுக்கு சால்வ் பண்ணிட்டு இப்போ அவங்க என்ன கூப்பிட்றாங்க, சுவாமி நீங்கள் வாங்க எங்ககிட்ட வாங்க சுவாமி, நிறைய பேரை பார்க்கணும் சுவாமி, நீங்கள் டைரெக்டாக வந்து பார்க்கணும் சுவாமி சொல்கிறாங்க. வரேன், கண்டிப்பாக வருவேன், ஒரு நாள் கண்டிப்பாக வருவேன்னு சொல்லி நம்ம சொல்லுவோம். ஓகே. இந்த பில்லி, ஏவல், செய்வினை, இந்த மாதிரி பிளாக் மேஜிக் இந்த மாதிரி விஷயங்கள்லாம் பேசும்போது நிறைய ஏமாத்துறவங்களை நான் நிறைய பார்த்துருக்கிறேன். இப்போ நிறைய பேர் காசு வாங்கிட்டு நிறைய ஏமாத்திடுவாங்க, ஆனா அவங்களுக்கு குணமாகாது. அந்த மாதிரி நபர்களை சந்திச்சிருக்கீங்களா? நீங்க ஒருவேளை அதிகமா பணம் வாங்குவீங்களா? வாஸ்தவம் எத்தனையோ பேர் நீங்க இப்ப கேட்டீங்கல்ல, பில்லி, சூனியம், ஏவல், சைவன் சொல்லிட்டு எத்தனை பேர் எதிரோ யாடு போடுறாங்க. ஃபேஸ்புக் எடுத்தாலும் அதான் வருது, இன்ஸ்டாகிராம் எடுத்தாலும் அதே வருது, யூடியூப் எடுத்தாலும் அதே தான் வருது. அதை பார்த்து ஒரு சந்தோஷம், ஒரு நம்பிக்கையோட தான் அவங்க கஷ்டத்துல தான் கால் பண்றாங்க. அந்த கஷ்டத்தில் கால் பண்ணால் அவங்களுக்கு சரி பண்ண முடியாமல் தெரியாமல் அவங்கக்கிட்ட காசு வாங்குறது, அவங்க பைத்தை யூஸ் பண்ணிக்கிட்டு காசு வாங்குறது, அது எதுவுமே பண்ணாமல் அவங்களுக்கு நஷ்டத்தில் விட்றாக்குறது. அது அந்த மாதிரி போலியான ஜோதிடர்கள் இருக்காங்க, போலியான மந்திரவாதி ஜோதிடர் இருக்காங்க சரிங்களாயா. யாரு உண்மையானவங்களோ அவங்களுக்கு மதிப்பு போகுது, எங்க மாதிரி உண்மையான ஆட்களுக்கு மதிப்பு போகுது. அவங்கனால எங்களால உண்மையான ஆட்களுக்கு மதிப்பு போகுது ஐயா சரிங்களா. அவங்க முகத்தை பார்த்தாலே தெரிஞ்ச வரும் இவர் உண்மையா பண்ணுவாரா கெட்டது பண்ணுவாரா, முகத்தை பார்த்து தெரிஞ்சு வரும். என்னோட முகத்தை பார்த்தாலே நல்லா புரிஞ்சா உங்களுக்கு என்கிட்ட வாங்க. சில பேர் வந்துட்டு சாமி கிட்ட கேட்பாங்க, அவங்க வீட்டில் இருக்க சாமி கிட்ட இவர்கிட்ட போகலாமா வேண்டாமா கேட்பாங்க, கேட்டுட்டு கூட அவங்க முடிவு எடுப்பாங்க. அந்த மாதிரி முடிவு எடுத்து பண்ணலாம் சரிங்களா ஐயா. ஓகே. அதிக பணம் வசூலிக்கிறது அந்த மாதிரியான விஷயங்கள்லாம் நிறைய பேர் பண்ணிட்டு இருக்காங்க. அந்த மாதிரி நம்ம முடியாதவங்க நிறையாவது வந்தாங்கன்னா அந்த மாதிரி எல்லாருக்கும் நம்ம பண்றோமா, இல்ல ஒவ்வொருத்தருக்கு ஏத்தாற போல நம்ம பார்த்து பண்றோம்? ஐயா பூஜைக்கு என்ன வருமோ, ப்ராப்ளத்தை பொறுத்து என்ன வருமோ அதான் பண்ண முடியும் சரிங்களா ஐயா. இப்ப சில எத்தனையோ பொருள்கள் இருக்கும் சரிங்களா. பூஜை சாமான் அங்கடிக்கு போனாலும் எத்தனையோ பொருள்கள் இருக்கும். அந்தந்த பொருள் வாங்குறதுக்கு எவ்வளவு செலவாகும் அதான் ஐயா சரிங்களா. நம்ம அதிகமா லாபம் பார்க்கறது, அதிகமான காசு கேட்கறது இல்லை சரிங்களா. அது என்ன விஷயமோ அதுதான் நம்ம பண்ணுவோம். இருக்கிறவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறது, இல்லாதவங்க வந்துட்டாங்கன்னு சொல்லிட்டு நிறையா வாங்குறது இல்லை சரிங்களா. எந்தெந்த ப்ராப்ளத்துக்கு எந்தெந்த பொருளுமோ அதுதான் நம்ம வாங்குவோம் சரிங்களா ஐயா. நமக்கு இல்லாமல் இல்லை, எல்லாமே இருக்கு. எல்லாம் இருந்தாலும் சின்ன வயசுல இருந்து நம்ம இதான் பண்ணிக்கிட்டு வரோம் சரிங்களா. எங்க தாத்தா சொன்னது ஒன்று தான் ஐயா, நம்ம அழிஞ்சாலும் நம்மளோட விதானம் அழியக்கூடாது, நம்மளோட தொழில் இது சரிங்களா. நம்மளோட அருள்வாக்கு
தெய்வத்தோட அருள் வாக்கு, அம்மனோட வாக்கு. இந்த வாக்கு உன்னோட நீயும் பண்ணணும், உன் பையனும் பண்ணணும், அவங்களும் பண்ணணும்னு சொல்லிட்டு வந்தது. இது சின்ன வயசுல இருந்து எங்க தாத்தா சொல்லி கொடுத்தது. அப்ப இருந்து நம்ம பண்ணிக்கிட்டு தான் இருக்கோம். உங்க பின்னாடி பார்த்த நிறைய போட்டோஸ் இருந்தது. இதுல நிறைய திரைப்பிரபலங்களும் அவங்க வந்திருக்கிறாங்க. அவங்களுக்கும் எல்லாத்துக்கும் செய்வினி அதெல்லாம் கண்டிப்பா கண்டிப்பா. அவங்களுக்கு வந்துட்டு அவங்களோட வளர்ச்சி பார்த்து கூட நிறைய பேரு பொறாமப்படுவாங்க. போட்டி பொறாம சொல்லுவாங்கல்ல, பொறாமப்படுவாங்க. அவங்கள கூட நம்ம சந்திருக்கோம், பெரிய பெரிய ஆட்கள் எல்லாம் சந்திச்சிருக்கோம். சரிங்களா? இப்பயும் சந்திக்கிறோம் நம்ம. சரிங்களாய்யா? நானும் தாத்தா வந்துட்டு சந்திச்சுட்டு அவங்களுக்கு ஆசீர்வாதம் கொடுத்துட்டு, அம்மனோட ஆசீர்வாதம் கொடுத்துட்டு சில பொருள் கொடுத்து வருவோம். சரிங்களாய்யா? அதனால சந்தோஷமா இருப்பாங்க அவங்களும். இப்ப இந்த போட்டி பொறாமை நிறைய இடங்களை நம்ம பார்த்துட்டு இருக்கோம். குறிப்பா அந்த தொழில்ல பாத்தீங்க அப்படின்னா, வியாபாரத்துல இந்த மாதிரி இருந்துகிட்டே இருக்கு. அதுக்கு உங்ககிட்ட வந்தோடனே நீங்க என்ன பண்ணுவீங்க? அதுக்கு நான் சொல்றேன் இல்லையா, அதுக்கும் அவங்க பேருல அஞ்சனம் போட்டு தான் நான் பார்ப்பேன். அவங்க வந்தாலே அவங்க ப்ராப்ளம் பார்த்துட்டு அவங்களுக்கு என்ன பண்ணணுமோ நான் பண்ணி கொடுப்பேன். சில பிரச்சனைகளுக்கு வந்துட்டு நமக்கு எந்திரங்கள் இருக்கும், சில தகுடுகள் இருக்கும். சரிங்களா? சில தகுடுகள் இருக்கும், சில தாய்த்துகள் இருக்கும். ஒசியமை தாய்த்து சொல்லுவாங்க. ஒசியமை தாய்த்து, அந்த தாய்த்துகள் இருக்கும். சில பூஜைகளை வச்சுட்டு அவங்கள ப்ராப்ளம் சரி பண்ணாலே சரியாகும். சரிங்களா? போட்டி பொறாமை இல்லாமல் யாரும் இல்லை, போட்டி பொறாம தான் இருக்காங்க. சரிங்களா? இவன் 10 கோடி சம்பாதிக்கிறான்னா இவன் 5 கோடி சம்பாதிக்கிறான், அவன் மேலே வந்துட்டு போட்டி பொறாமை. சரிங்களா ஐயா? கண் திருஷ்டி தான் மெயின். அந்த கண் திருஷ்டி யாருக்குமே இருக்கக்கூடாது. கண் திருஷ்டி இருக்கிறனால எல்லாமே குறைஞ்சி வந்துடும், செல்வம் எல்லாமே குறைஞ்சி வரும். சரிங்களா? அவங்க மேலதான் பண்ணுவாங்க பூஜைகள், சைவனை தான் பண்ணுவாங்க அவங்க மேல. அது வியாபாரம் நல்லா இருக்கக்கூடாது, குடும்பம் நல்லா இருக்கக்கூடாதுன்னு பண்ணுவாங்க. அதை பண்றதுனால சில பிரச்சனைகள் உண்டாக்கிட்டே இருக்கும். சரிங்களா ஐயா? அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்மளை கான்டாக்ட் பண்ணலாம். இப்போ இதே பிரச்சனை மாதிரி இந்த செய்வினி இருக்கிறதுல முக்கிய பிரச்சனையை நான் என்ன பாக்குறேன் அப்படின்னா, ஹஸ்பண்ட் ஒய்ஃப் நல்லா இருப்பாங்க, திடீர்னு பார்த்தா அவங்களுக்குள்ள ஒரு சண்டை இருந்துகிட்டே இருக்கும். சண்டைக்கு தீர்வே இருக்காது, போய் சண்டை பண்ணிட்டே இருப்பாங்க. இந்த கணவன் மனைவிக்கு கொடுக்குற பிரச்சனைக்கும் செய்வினிக்கும் ஏதாவது சம்பந்தம் இருக்கா? இருக்கையா? கண்டிப்பா இருக்கு. கணவன் மனைவியோட பிரச்சனைக்கு சைவனுக்கு கண்டிப்பான சம்பந்தம் இருக்கு. எதுக்குன்னா கணவன் மனைவி சந்தோஷமா இருப்பாங்க. சரிங்களா ஐயா? சந்தோஷமா இருப்பாங்க. ஆனா இவங்களுக்கு பிடிக்காதவங்க இருப்பாங்க. இப்ப வீட்டுக்காருக்கு பிடிக்காதவங்க இங்க சத்ருக்கள் இருப்பாங்க, இல்ல இவங்களுக்கு பிடிக்காதவங்க சத்ருக்கள் இருப்பாங்க. அவங்க கூட பூஜை பண்ணுவாங்க, அவங்க போட்டோ வச்சுட்டு பூஜை பண்ணுவாங்க. அதனால கூட சண்டைகள் உண்டாகும். திருப்பி சில பேர் என்ன பண்ணுவாங்கன்னா, இவங்களுக்கு குழந்தை பாகியம் உண்டாகக்கூடாது, குழந்தை பாகியமே உண்டாக்கக்கூடாதுன்னு சொல்லி பண்ணுவாங்க. சரிங்களா? கல்யாணம் ஆகி 5 வருஷம் 10 வருஷத்துக்கு அப்புறம் கூட குழந்தைன்றது பாகியம் வராது. சரிங்களா? அந்த மாதிரி இருந்தாலும் நம்ம கிட்ட வந்தாலும் நம்ம பண்ணி கொடுப்போம். சரிங்களா ஐயா? ஓகே. இப்ப நிறைய பேர் இரவுல பாத்தீங்க அப்படின்னா தூங்கவே மாட்டாங்க, திரும்பி படுத்துட்டு இருப்பாங்க, தூக்கம் வரலன்னு சொல்லுவாங்க, ஸ்ட்ரெஸ் அப்படி இப்படின்னு சொல்லுவாங்க. இந்த செய்வினிக்கும் தூக்கமின்மைக்கும் ஏதாவது கனெக்ட் இருக்குது? இருக்கு. அதெல்லாம் மாந்திரிகம் ஐயா, அது சக்திகள். இது வந்துட்டு ஆவின்னு சொல்லுவாங்க இல்லையா, சக்தி. அது ஒரு சக்தி, அது கிரக சக்தி. அந்த சக்தி சுத்திக்கிட்டே இருக்கும். அந்த சக்தி வந்துட்டு யாருக்கு உடம்புல அதிகமான பயம் இருக்குமோ அவங்களுக்கு வந்துட்டு அதிகமா உண்டாக்கும். இந்த தூக்கம் வராம தூங்குன கெட்ட கனவுகள் வர்றது, பயங்கரம் ஆகுது கனவுகள். ஒரு சில பேர் வந்துட்டு டாய்லெட்டுக்கோ போக முடியாது, ஒருத்தர் துணையோட தான் போவாங்க நிறைய பேர். சரிங்களா? அந்த மாதிரி ப்ராப்ளங்கள் சக்திகள்னாலதான் அவங்களுக்கு பயம் உண்டாகும், சும்மா உண்டாகாது. இப்ப நீங்க நிறைய அமானுஷமான விஷயங்கள் பார்த்திருக்கீங்க, இது பண்ணிருக்கீங்க. உங்களோட அனுபவத்துல இருந்து சொல்லுங்க, இந்த மாதிரி பயப்படுறவங்க எப்படி இருக்கலாம்? அந்த தூக்கம் வர்றது தடுக்காம ஒரு நல்லா தூங்கணும், நிம்மதியா இருக்கணும்னா என்ன பண்ணலாம்னா, அவங்க ப்ராப்ளம் பொறுத்துதான் நம்ம கிட்ட வரணும். யாராச்சும் ப்ராப்ளம் இருந்தா நம்ம கிட்ட வரலாம். வந்தா அதுக்கு என்ன பண்ணுவேன்னா அது பண்ணி கொடுப்பேன். நான் தாயத்து பண்ணி கொடுக்கணும், தகுடு பண்ணி கொடுக்கணும், இல்ல எலுமிச்சை பழம் பண்ணி கொடுக்கணும், எது வேணாலும் பண்ணி கொடுப்பேன். அதை வச்சுக்கிட்டா அவங்களுக்கு நிம்மதியா இருக்கும், தூக்கம் நிம்மதியா வரும், கெட்ட கனவுகள் வராது, பயம் உண்டாகாது. அது இந்த பயமும் இந்த தூக்கம் எதனால வர்றதுன்னா முக்கியமா வந்துட்டு ரோட்ல சுத்திக்கிட்டே இருப்பாங்க, பல இடங்களுக்கு போவாங்க, ஒரு இடத்துக்கு போக மாட்டாங்கல்ல, பல இடத்துக்கு போவாங்க. போகும்போது அங்கங்க எலுமிச்சை பழம் கூட போடுவாங்க. அது தெரியாம இவங்க தாண்டி வருவாங்களோ, மிதிச்சு வருவாங்களோ, ஏதோ ஒண்ணு பண்ணிட்டு வருவாங்க. அதோட அப்படியே வந்துடும். அது யாரு அது பண்ணது? ஒருத்தர் பண்ணியிருப்பாரு. ஒருத்தரோட உடம்புல நல்லா இல்லாம பேய் பிடிச்சிருக்கோ, இல்ல ஏதோ திருஷ்டி இருக்கோ, சரிங்களா? அது எடுக்கணும்னு சொல்லி தான் பண்ணியிருப்பாரு. அவர் புத்தி இருக்கிறவன என்ன பண்ணணும்னா ரோட்டு மேல போடாம, ஓடுற தண்ணியிலையோ எங்கேயாச்சும் போடாம ரோட்டு மேல போடுவாங்க, தெரியாம தாண்டி வருவாங்க. அது தாண்டி வந்த அப்புறம் கூட அவங்களுக்கு ப்ராப்ளம் உண்டாகும். எத்தனை பேருக்கு, 1 இல்லை 2 இல்லை, எத்தனை பேருக்கு ப்ராப்ளங்கள் உண்டாகும். அந்த மாதிரி இருக்கிறவங்க கூட நம்ம கிட்ட வந்தாலே நம்ம பார்த்து சொல்லுவோம். அஞ்சனை போட்டு பார்த்தாலே எல்லா விஷயம் தெரிய வரும் ஐயா. வெத்தலை பாக்குல மை போட்டு பார்த்தாலே எல்லா விஷயம் தெரிய வரும். நம்பி வரலாம் நம்ம. நன்றிங்க சாமி. வணக்கம் ஐயா, நன்றி. இந்த மாதிரி எத்தனையோ பேர் பிரச்சனைகள் இருப்பாங்க.
சரிங்களா? கல்யாணம் ஆகாதவங்க இருப்பாங்க, குழந்தை பாக்கியம் இல்லாம இருப்பாங்க, படிப்புல முன்னேற்றம் இல்லாம இருப்பாங்க, குடும்பத்துல முன்னேற்றம் இல்லாம இருப்பாங்க, ஆரோக்கியத்துல ப்ராப்ளங்கள் இருக்கும். சைவனால எத்தனை பேர் பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. சரிங்களா? சிறிய பேய் பிசாசியோட பாதிக்கப்பட்டுக்கிட்டு இருப்பாங்க. எந்த விதமான பிரச்சனை இருந்தாலும் நம்மகிட்ட வரலாம். நம்ம கூட பேசலாம். இங்க இருந்தாலும், வெளிய இருந்தாலும். நமக்கு ஒரு ஃபோன் பண்ணாலே போதும். நம்ம வெத்தல பாக்குல மை போட்டு பார்த்து எல்லா விஷயம் நம்ம சொல்லிருவோம். சரிங்களா? நம்பிக்கையோட எனக்கு கால் பண்ணுங்க. நல்லது மட்டும் கண்டிப்பா பண்றேன். பயப்படவே வேண்டாம். பயம் மட்டும் விட்டுருங்க. நல்லது மட்டும் கண்டிப்பா பண்றதுக்கு நான் இருக்கேன். நல்லது பண்றதுக்கு 4 அடி முன்னாடி தான் நான் வைப்பேன். நல்லது மட்டும் கண்டிப்பா பண்றேன். நன்றி, வணக்கம்.